ஸோ யூசப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த பைக்கோடைய ரைட் ரிவ்யூ ஓவரால் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர், ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து 2025 மாடல். ஸோ ஓகேவா, கிராஃபிக்ஸ்லாம் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா 220Fக்கு வந்து ஒரு அப்டேட் இல்லாமல் இருக்குதோ லுக்கில், அதே மாதிரி அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருக்கும். இதில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் நிறையா கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளெண்டருக்குமே. பட் அந்த பைக்கில் ஒரு மாதிரி ஒரு சைடு இருந்தாலுமே இந்த ஃபேஸில் வந்து எந்த ஒரு சேஞ்ச் இல்லாத அந்த ஸ்ப்ளெண்டர் தான் வந்து அதிகமாக சேல்ஸில் இருக்குது, பீக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் இதை இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருடைய கனவு பைக் இது. வந்து நான் எப்படி நானே நிறைய ஸ்பேஸ் பண்ணியிருக்கேங்க. இதாங்க வந்து ஃபேமிலிக்கும் செட் ஆகுது, டூரிங்க்கு நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாருக்குமே. ஓகேவா. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்ஜின் அதை எடுத்தோடனே பார்த்துருவோம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 சிசியில் வருது. இதோட கரெக்டான இன்ஜின் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 97 சிசி. ஓகே. இந்த வண்டியோட டார்க் பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட பவருமே கரெக்டாக அந்த 8 மேட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் கீழே போட்டு விட்றேன். ஓகேவா. ஸோ இதான் இந்த வண்டியோட ஓவரால் லுக்கு. இதில் வந்து i3s கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீரோ பிராண்டில் எல்லாத்துலேயுமே இந்த i3s காமனாக இருக்கிறதா. ஸோ இந்த வண்டியோட சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு, சிங்கிள் சீட்டு. ஸோ அதனால் இந்த வண்டியோட கம்ஃபர்ட்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரெண்டு பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியோட ஃப்ரெண்டுன்னு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2025 ஏற்றாப்புல இதில் வந்து எல்இடி இண்டிகேட்டர் எல்இடி லைட் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையனால் வாங்க முடிகிற அளவுக்கு பட்ஜெட்லையும், அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு இதாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வந்து ஹெட்லாம்னு பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஹாலஜனில் வரும். இந்த வண்டியில் வந்து எல்இடியில் மாற்றிருக்காங்க. இந்த வண்டியில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஹாரன் இது எல்லாத்தையும். ஸோ அதனால் இதை நான் ஒரு வாட்டி நைட் ரைடும் பண்ணி கட்டுறேன் ஒரு டைம். ஸோ இந்த வண்டியில் வந்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் வந்து முன்னாடி ஃபோர்க் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பிக் நார்மல் ஃபோர்க் தான். ஸோ ஹலாய் வில் தான் வந்துருக்கு. இந்த வண்டியோட டயர் சைஸ்ன்னு பொறுத்தளவு 18 இன்ச் வருது. ஓகேவா. 80/100 வருது. அதே ரியர் டயர் சைஸ்ன்னு பொறுத்தளவு ஸோ ரியர் அதே தாங்க 18/100 தான். ஸோ ஃப்ரண்ட் ரியர் சேம் டயர் சைஸு தான். ஸோ அலாய் வீல் தான் வருது. வண்டி வந்து இன்னமும் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு அவுட்டேட்டர் மாடல், அதாவது விண்டேஜ் மாடல் லுக்கில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த இண்டிகேட்டர் எல்லாமே. ஸோ வந்து இந்த ஹெட்லாம்ப் டிசைனை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி செவ்வகமாக இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோடைய ரியர் பொசிஷன் பொறுத்தளவு ஹாலஜன் பல்பு தான் வருது. அதே மாதிரி இண்டிகேட்டர் ஹாலஜன் தான், டெய்லைட்டு ஹாலஜன் தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மக்கால்னு சொல்லுவேன். ஏன்னா சேர் வந்து நம்மளுக்கு பில்லியனுக்கு அடிக்காது. ஸோ லேடிஸ் ஃபுட்ரெஸ் கொடுத்துட்றாங்க, செயின் வந்து ஃபுல்லாக கவர்டாகி வந்துடுது. ஸோ இந்த வண்டி வந்து 4 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு தான். ஓகே யூசஃபே. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்தளவு எப்படி சொல்கிறேன்னா வந்து இதில் இன்னொரு மாடல் இருக்குது, அது வந்து ஃபுல் டிஜிட்டலில் வரும். அதோட ரிவ்யூ நான் பண்ணுறேன். இது வந்து பழைய ஸ்ப்ளெண்டர் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த விண்டேஜ் லுக்கு எதிர்பார்ப்பாங்கள்ல, அதே மாதிரி பட்ஜெட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடா மீட்ரு, அதே மாதிரி ஃபியூல் கேஜ், ஹீரோ லோகோ, நியூட்ரு, அதே மாதிரி லைட் சுவிட்ச், இன்ஜின் சுவிட்ச், அதே மாதிரி சைட் ஸ்டாண்டு, ஸ்பீடு, வண்டியோடைய கிலோமீட்டர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 10,466 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. i3s, அதுக்கப்புறம் இண்டிகேட்டரு லைட்டு. ஸோ அப்படியே இந்த வண்டியோட ஹேண்டில் பார்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து i3s ஆன் ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஓகே. செல்ஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ அதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹை பீம், லோ பீம், அது இண்டிகேட்டரு, ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ இந்த வண்டியோட மைலேஜ்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு மைலேஜ் தான் கொடுக்கும். இந்த வண்டி வந்து 60+ கொடுக்கும் மைலேஜ்லாம். நம்ம எக்ஸ்ட்ரீமே நம்மளுக்கு வந்து 60+ கொடுக்குறப்ப இவன் வந்து தாராளமாக ஒரு 70 கிட்ட கொடுப்பான். ஓகேவா. இந்த வண்டியோடைய எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டுருவோம் இங்கேயே. நார்மலாக தாங்க இருக்கு. ஓகேவா. ஒரு கம்யூட்டர் பைக்கு ஏற்றாப்புல தான் சவுண்ட் இருக்குது. நம்ம இந்த வண்டியை வரட்ட போகிறதுலாம் இல்லை. ஒரு கம்யூட்டர் பைக்கு நம்ம எப்படி பார்த்து பொறுமையாக ஓட்டுமோ அந்த மாதிரி இந்த வண்டியை ஓட்ட போகிறேன். வேர்த்து ஓட்டுது, முதல் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஸோ இந்த வண்டியில் பிரேக்கிங் பொறுத்தளவு காமி பிரேக்கிங் சிஸ்டம் தாங்க. அதாவது ஏபிஎஸ் கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்டில் ரியர் பிரேக் பிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக 2 பிரேக்கும் ஃபங்க்ஷன் ஆகிறத வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிரேக்கிங் சிஸ்டம் பேர். ஸோ இது வந்து நிறையா ஸ்கூட்டியில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பட்ஜெட்டில் வாங்குற லோ சிசி பைக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்ல 2025க்கு.
ஸோ இந்த வண்டி ஃபியூல் இன்ஜெக்ஷனில் தான் வருது, அதனால இதில் வந்து அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது, ரிசர்வ் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மிரர் நல்லா இருக்குது, பட் நம்ம ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டோம்னா மறைச்சிருது பாதிக்கிட்ட. பட் இது நார்மலாக ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ளெண்டராக நான் சொன்னேன், அது வந்து உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டலில் வரும், இது வந்து நம்மளுக்கு அனலாக் இதில் வரும். ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க, லைக் பண்ணி வச்சுக்கிறங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ சஃபே. ஸோ எல்லாம் ரேடியேட்டர் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகும்போது ரைடிங் கியர்ஸ் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ இப்போ அவங்க வண்டியோட கண்டென்ட்டுக்குள்ள போகும். ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் பைக்குனால நம்மளுக்கு இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடுன்னு பொறுத்தளவு ஒரு 70 to 80 நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜினை பொறுத்தளவு. ஓகேவா? இது வந்து 4 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அது மாதிரி இந்த வண்டி வந்து சஸ்பென்ஷன் வந்து எப்படி சொல்கிறதுன்னா வந்து நல்லா இருக்குங்க. பின்னாடி வந்து இந்த ட்வின் ஸ்பார்க் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி சீட்டோடைய குஷனிங் நல்லா இருக்குதுங்க, நல்ல லென்த்தான சீட்டு தான். ஸோ டேங்கில் வந்து நம்ம கரெக்டாக நம்ம கால் ஒட்டிக்கிறது. ஓகேவா? ஸ்ப்ளெண்டர் அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, வண்டி வந்து ரொம்ப ஒரு ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த வண்டியை பொறுத்தளவு. ஸோ ஹாரனை பார்த்தீங்களா, ஆட்டோவில் இருக்கு அந்த ஹாரன் மாதிரி மாற்றி வச்சிருக்காரு, மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஹாரன் நல்லா இருக்குது சீரியஸா. ஸோ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஸ்பீடு செக்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இது வந்து ஹைவேல ஓட்ட போகிறதில்ல, அதனால் இந்த லோக்கல்லே ஓட்டிட்டு அப்படியே வண்டியை திருப்ப போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி 100 போகுங்க, பட் அவ்வளோலாம் இந்த வண்டி முறுக்காதீங்க. ஏன்னா எப்படி ஏன் சொல்கிறேன்னா, லோ சிசி பைக்கு வந்து போங்க, எல்லா பைக்குமே 100 போகுங்க. பட் என்ன பிரச்சனைனா காலப்போக்கில் அது வந்து தேய்மானம் சீக்கிரம் ஆயிரும், இன்ஜினோட தேய்மானம். அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்ப்ளெண்டரை வச்சு தான் புளிங்க மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்ப்ளெண்டரு ரைடரு இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் 125R, அதே மாதிரி இப்போ பல்சர் NS 125, அதே மாதிரி அந்த பிலோ 100லேருந்து 125cc இருக்க பைக்கர்ஸ் தான் நிறைய பேர் வேகமாக ஓட்டுறீங்க. பட் அப்படி ஓட்டாதீங்க, எப்பயாச்சுன்னா ஓகே, அடிக்கடி ஓட்டாதீங்க. நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வண்டி தேய்மானம் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க இந்த வண்டியை பொறுத்தளவு. இப்போ 4வது கியர் தான் போட்டிருக்கிறேன், பட் இன்ஜின் வந்து எந்த ஒரு லேகும் இல்லாமல், கியரில் வந்து எந்த ஒரு லேகும் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத்தாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ தூரம்னா கம்ஃபர்டபுளாக ஓட்டிகிட்டு போகலாங்க ஸ்ப்ளெண்டரை பொறுத்தளவு. பட் ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின். ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ங்கிற பாருங்க, 10 நிமிஷம் அப்படி நம்ம பிரேக் விட்டுட்டு நம்ம அந்த டைத்தில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவார், நம்ம திருப்பி எடுத்து லாங் போய்க்கிடலாம். ஸோ லோ சிசி பைக்கில் லாங் போகலாம். அதே இந்த ஸ்ப்ளெண்டர்லாம் நீங்கள் தாராளமாக எவ்வளோ தூரம்னா லாங் பண்ணலாம், உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயினுமே இருக்காது, அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் பார் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து கிளிப் பண்ணலாம் கிடையாதுங்க, ஒரு நார்மல் கம்ப்யூட்டரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஹேண்டில் பார். ஸோ வெயிட்லெஸ்ஸான ஹேண்டில் பார். ஸோ இந்த ஹார்ன் தான் அங்கே நல்லா இருக்கு. ஸோ நல்ல வந்து ஃபியூலும் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. நான் வந்து 2003 நான் பிறந்தேன், எனக்கு முன்னாடியிலேருந்து ஸ்ப்ளெண்டர் இருக்குது, எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது. ஸோ அப்போலாம் இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா இப்போலாம் எவ்வளோ ரிலையபிலிட்டியாக இருக்குதுன்னு, நல்ல ஒரு ஸ்மூத்தான இன்ஜினாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 4th கியரை போட்டு 40 தான் போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோ ஒரு இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50க்குள்ளே நீங்கள் ஓட்டினீங்கன்னா வச்சுக்கிறீங்களா, உங்களுக்கு மைலேஜ் வந்து அள்ளி கொடுக்கும். ஓகேவா? நார்மலாக ஓட்டினாலுமே ஸ்பீடாக ஓட்டினாலும் மைலேஜ் நல்லா கொடுப்பான். அந்த பிலோ 50க்கு கீழே ஓட்டினீங்கன்னா வச்சுக்கிறீங்களா, உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கும். இது வந்து லோ சிசி பைக்கு மட்டும் இல்லை, ஐசிசி பைக்குக்குமே இது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? கம்மி RPMல நம்மளுக்கு ஓட்டுறப்ப மைலேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும், பெட்டராகவே கொடுக்கும். ஸோ இந்த வண்டி மித்தபடி பேசுகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த குண்டுகுழியில் விட்றப்பலாம் நல்ல ஒரு ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு வேகத்தடை ஒன்று வரும். ஓகேவா? நான் அதில் ஏற்றி காட்டுறேன். வண்டி வந்து அவ்வளோ ஒரு
ஸ்மூத்தாக அப்படியே எந்த ஒரு செயின் சவுண்ட் எதுவுமே இல்லாமல் வண்டி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. இப்போ வந்து 2 கியர் டவுன் பண்ணிட்டேன், 2வது கியரில் தான் ஏற்ற போகிறேன். அப்படியே அழகாக அப்படியே எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் அப்படியே அழகாக ஏறி இறங்கிடுவார் தலைவன். அதுதான் தலைவன்ட்டு உள்ள ஒரு ப்ளஸ்ஸே. அப்படியே அழகா ஏறி அப்படியே இறங்கி விட்டுருவார். நம்மளுக்கு எந்த ஒரு பெயின் எதுவுமே தெரியாது வேற ஓட்டுறப்ப. நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. நான் உட்காந்துருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் உட்காந்துருக்கேன், சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி. ஸோ அதனால எனக்கு இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால அது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த வண்டியோடைய டேனிங் ரைஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் 2வது கியரில் தான் திருப்புறேன். ஸோ லோ எண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டியில். ஓகேவா? ஸோ நல்லா தான் இருக்குது. ஆன்சரேட்டர் வண்டி வந்து வெயிட்லெஸ், அதே மாதிரி ஸ்லிம்மாக இருக்கிறனால நம்ம எந்த இடத்துல வேணால் திருப்பிக்கிறலாம். அதனால் அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் நான் ஒன்றே தான் திருப்பி சொல்லிக்கிறேன், இந்த வண்டியை விரட்டாதீங்க. இது வந்து ஒரு கம்யூட்டர் பைக், அதுக்கேற்றாப்பில் ஓட்டுங்க. ஒரு 70-80லே நீங்கள் க்ரூஸ் பண்ணிக்கிறீங்க இந்த வண்டியை. அதே மாதிரி இந்த வண்டி வந்து ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிளாட்டினா அப்புறம் வந்து ஆனால் இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. ஒரு வைப்ரேஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சால்மா எடுத்தால் கூட சேம் ஹீரோ இன்ஜின் தான். பட் அவங்க கூட ஒரு சில நேரத்துக்கு வந்து இன்ஜின் செயின் ஸ்பாய்ட் இல்லாமல் டட்டுன்னு இல்லாட்டா லைட் வைப்ரேஷன் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தாக நல்ல ஒரு இன்ஜின் ரிலையபிலிட்டியாக இருக்குது. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குதுன்னா இப்போ எவ்வளோ ஜென்ரேஷன் பார்த்து வந்துருக்கு அப்படின்னா பார்த்துக்கிறேங்க இதோட இன்ஜின் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. ஸோ எனக்கு கேமரா ஆஃப் பண்ண தர மாட்டேங்க, ஏன்னா இந்த வண்டி ஓட்டுறப்ப அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நான் வந்து சிறுமலை கூட ஸ்ப்ளெண்டர் வச்சு தான் போயிருப்போம். மலையில் ஏறாதுன்னு தான் நினச்சோம். அது வந்து பழைய மாடல், நம்ம வீடியோட நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். வண்டி வந்து கண்டிஷன் இல்லாமல் இருந்துச்சு. பட்டு சிறுமலை ஏறி இருந்துச்சு அந்த வண்டி. அதுதான் அல்டிமேட்டாக ஏறி இறங்கிருச்சு. ஆஃப் ரோட்லாம் அந்த வண்டி வச்சு பண்ணோம். ஸோ ஸ்ப்ளெண்டர் வச்சு எல்லா இடத்துக்குமே போகலாங்க. வண்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஈஸியாக தள்ள கூட செஞ்சுக்கிறலாம் தலைவனை. அதனால அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பின்னாடி ஒரு மாடிஃபிகேஷன் ஸ்ப்ளெண்டர் வருது. ஓகே யூசஃபே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த பிடிச்ச பைக்கெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணுறேன்னா எனக்கு வந்து வீடியோ ஆஃப் பண்ணவே தோணாதுங்க. உனக்கு அப்படி எல்லா பைக்லையும் பேசினாடா இருக்க, உனக்கு அப்போ எத்தனை பைக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பைக்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அது வேறு விஷயம். ஓகே யூசஃபே, எல்லாரும் வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிற மாதிரி ரைடிங் அடிச்சு ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. லவ் யூ யூசஃபே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பைக்கோட ரிவ்யூ வேணும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் அடுத்து நெக்ஸ்ட்டு பண்ணால் ரைடரு தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ரைடரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் வச்சுருக்கிறான், அவர்கிட்டையும் கேட்டுருக்கிறேன். சப்போஸ் கிடைக்காவிட்டாலும் நான் தெரிஞ்ச யார்ட்டாச்சும் ரைடரு வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேவா? லவ் யூ யூசஃபே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா. சேஃப் ரைடு. எல்லோரும் பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க.